Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 29 வந்துட்டோம். நம்ம டே 29 வந்திருக்க லொகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தக்ஷன் சித்ரா. உள்ள போலாமா? So நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து நேச்சுரல் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் தமிழ்நாடு. நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி, பாலை இதெல்லாமே வந்து உள்ள இன்னும் பிரீஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து உள்ள போலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து நெய்தல். நெய்தல் அப்படின்னா வந்து சி அண்ட் வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ் தான் வந்து நெய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாருங்க, கோஸ்டல் ஏரியாஸ் தான் வந்து மீன் இருக்கும், கடல்ல தான் தண்ணி இருக்கும், கடல்ல மீன் இருக்கும். ஸோ அந்த மீனை விற்பாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ற கூடை, அதுக்கப்புறம் வந்து கேரி பேக் மாதிரி யூஸ் பண்ற அந்த கூடை, அதுக்கப்புறம் சின்ன கூடை, அப்புறம் சங்கு, அதுக்கப்புறம் இந்த சிப்பிலாம் இருக்கும்ல பீச்ல கிடைக்கிற சிப்பி, அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இது பேர் ஏதோ சொல்லுவாங்க. இது என்னது இவ்வளவு பெருசா இருக்கே? இது என்னது? இது வந்து எங்கேயோ நான் பார்த்துருக்கேன். இது எதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. இன்கேஸ் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்க. இது எல்லாமே வந்து ஓகே. இதோ பாருங்க, மீன் வலைலாம் வச்சிருக்காங்க. தொடக்கூடாது, சாரி. மீன் வலைலாம் வச்சிருக்காங்க மீன் பிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி சாமிலாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்கல்ப்சர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தூண், அந்த காலத்துல கட்டுற தூண் இருக்கு. வெளியிலுமே வந்து இந்த மாதிரி தூண்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களோட செருப்பு. இப்போ வந்து நம்ம இந்த செருப்பை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த சாமி கும்பிடும் போது இந்த வேடுதெல்லாம் வச்சு நடப்பாங்கல்ல ஆணி மேல, அந்த மாதிரியான செருப்பு இப்போ இந்த மாதிரி அதான் வச்சிருக்காங்க. ஆனா அப்போ வந்து இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் எல்லாம் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் வச்சிருப்பாங்களே, இந்த தேங்காய், இது பேர் கலசம். அப்புறம் அப்போ எப்படி வெட்டிங் பண்ணுவாங்க அதெல்லாம், இப்போ இப்படிதான் வெட்டிங் பண்ணுவாங்க. இது வந்து சேம் டு சேம் தான். வாட்டர் பிரிங்ஸ் வெல்தி, பவர் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியா. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து முல்லை. முல்லை அப்படின்னா வந்து காடு. ஸோ காடுல வந்து இந்த சாமி பேர் எனக்கு தெரியலையே, பறை. இது பேரு எக்காலம். ஓகே, எக்காலம். ட்ரம்பெட் கரெக்ட். ட்ரம்பெட் இப்ப கலர் மாத்தி வர மாதிரி வச்சிருக்காங்க. கரெக்ட். இங்க போட்டோஸ் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து அடுத்து பார்க்க போறது வந்து குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா, மவுண்டன்ஸ், அதெல்லாம் தான் வந்து குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து அதுக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கு. இங்க வந்து ஒரு சாரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து தண்ணி குடிக்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறது. அப்புறம் இது வந்து இந்த போல்ஸ், ட்ரெக்கிங்லாம் போகும்போது எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கம்பு. அப்புறம் இது வந்து இந்த சமைக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களா அது. அப்புறம் அங்க ரெண்டு இருக்குல்ல, அது வந்து பீப்பி. அப்புறம் வந்து இது ட்ரம்ஸ், இது கலர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து பிக்சர்ஸ் இருக்கு, அவங்க மவுண்ட்ல ஏறுறது, அப்புறம் அவங்க சமைக்கிறது, அப்புறம் டென்ட் கட்டுறது, இது எல்லாமே வந்து இங்க இருக்கு. ஸோ வந்து எல்லா இடத்துலயுமே ட்ரெஸ் இருக்கு, இங்க மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி தோணும்ல. எனக்கும் அது தோணுச்சு. அது ஏன் அப்படின்னு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து என்னன்னா, அந்த மலையடி வாசிகள்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே, ஏன்னா பூச்சி எல்லாம் கடிக்காம இருக்கக்கூடாது, கொஞ்சம் இன்னும் திக்கா இருக்கணும், அந்த மெட்டீரியல் வைஸ் வந்து செக் பண்ணி போடுவாங்களே, அதுதான் இது. அதனாலதான் வந்து இங்க தனியா வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாலை. பாலைனா வந்து டீக்ரேடட் பொல்யூட்டட் லேண்ட், எதுவுமே இல்லாம ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்து பொல்யூட்டட் லேண்ட். ரொம்ப அழகா நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இங்க கொஞ்சம் பிக்சர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து பழங்காலத்து வீடு மாதிரி இருக்கும்ல, பழங்காலத்து வீடு தான். பழைய படத்துல எல்லாம் வந்து அந்த ஃபுல்லா தூணெல்லாம் வச்சு அப்படியே நடுவுல வந்து அப்படியே ஓப்பன் ஏரியா, மழை வந்துச்சுன்னா அப்படியே உள்ளெல்லாம் வரும், சூப்பரா இருக்கும்ல. அந்த மாதிரி வீடு தான் வந்து போட்டோ எடுத்து வைப்போம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு நாளாச்சும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அங்க வந்து அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்க முதல்ல இந்த பாண்டி கேம் இருக்கு. இது வந்து நாங்க இப்போ விளையாடுவோம். அந்த ஃப்ரண்ட்ல கல்லு போட்டு நான் பண்ணியே காட்டுவேன். எப்படின்னா
முதல்ல வந்து நீங்க ஒரு ஸ்டோன் போட்டுருவோம். சூடா இருக்கு. முதல்ல வந்து நீங்க ஒரு ஸ்டோன் போட்டுருவோம். அப்புறம் இப்படி 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 அப்புறம் இதை வந்து கிராஸ் போட்டிருப்போம். ஸோ அப்போ வந்து இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து விளையாடுவோம். இப்போ வந்து என் கசின்ஸ் ஸ்கூல்ல இருக்கும் போது இப்போ அதுவும் சின்ன வயசுல 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இப்போ அது விளையாடுறது இல்லை. ஸோ இது வந்து ஒரு தமிழ்நாடு ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நமக்கு ரைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஆம்பூர் ஸ்டைலோட ஹவுஸ் இருக்கு. ஆம்பூர்ல வந்து இந்த மாதிரி ஸ்டைல தான் வந்து அப்போ முன்னாடி காலத்துல ஹவுஸ் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாடு ஸ்டைலோட வீடுலாம் வந்து இந்த பக்கம் இருக்கு. அந்த பக்கம் வந்து வேற என்னமோ இருக்கு. அங்க போயிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ எங்க உட்காந்துருக்கோம்னா ஆம்பூர் ஹவுஸ்ல உட்காந்துருக்கோம். ஆம்பூர்லயே வந்து பிராமின் ஹவுஸ் நம்ம உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க திண்ணையில இந்த கோவில்ல வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்கல்ல, இந்த 2 கலருமே அதை அடிச்சிருக்காங்க. சரி உள்ள போலாமா? 2 விஷயம். ஒண்ணு வெயில், 2வது வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா போய் காத்தே வராதுல, அப்ப எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம கரண்டா என்ன யூஸ் பண்றோம்னா யாராவது பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லி அது 2 கிழிச்சு யூஸ் பண்ணா அதுக்குள்ள நல்லா காத்து வரும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவர் வந்து டீச்சர், இவங்க வந்து ஸ்டூடெண்ட். அப்ப பாருங்க இந்த மாதிரி பாய் போட்டு அதுல உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க கிளாஸ்லாம். அப்புறம் பூஜை ரூம். இது வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே பூஜை ரூம் இருக்கும். பெல் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லாக் பண்ணதை தாண்டி ஒட்டி வச்சிருக்காங்க. இதுதான் வந்து புகை வர்றது. இது கிச்சன். எனக்கு கிச்சன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள விட மாட்டாங்க போல. இதோ டீ கேன், இதுலதான் டீ செய்வாங்க இப்பெல்லாம். அப்ப என்ன செய்வாங்க? ஓகே, இப்போ வந்து இது டீ கேனா யூஸ் பண்ணிருக்காங்க. நான் பாத்திருக்கேன் ரோட்ல நைட்டு 12 மணிக்கு போனோம்னா சைக்கிள்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இது வந்து தண்ணி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பாத்திரம் எல்லாம் வந்து கோல்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. கரண்டா வந்து சில்வர் கலர்ல நம்ம யூஸ் பண்றோம். முன்னாடி எல்லாம் வந்து கோல்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்காங்க. மைட் பி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவங்க ரியல் வெஜிடபிள்ஸ் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிக்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. எலிமெண்ட்ஸ் ஆஃப் பூஜாக்கெல்லாம் யூஸ் பண்ற பொருட்கள் உள்ள இருக்கு போல. இந்த டோரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ இங்க ஃபயர் வாட்டர் சவுண்ட் ஃப்ளவர்ஸ் விளக்கேற்றுவாங்கல்ல, எண்ணெய் ஊற்றி திரி போட்டு. ஸோ அந்த விளக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல எல்லாமே வந்து இங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஆமா அதுதான். அப்புறம் பெரிய விளக்கு, என் ஹைட்டை விட ஒரு பெரிய விளக்கு இருக்கு. அதுக்கப்புறம் முருகர். இது வந்து நம்ம கோவில்ல இருந்து ஏதாச்சும் சாமி ஊர்வலம் வருவாங்கல்ல, அப்போ வந்து இப்படிதான் கொண்டு வருவாங்க. ஒரு வாகனம் வச்சு அந்த வாகனம்ல சாமி வச்சு ஊர்வலம் வருவாங்க. அதான் இது தேர், திருத்தேர் சொல்லுவாங்க இது. அப்புறம் இதுவும் ஒரு வாகனம் அங்கேயே போட்டிருக்காங்களே, காமதேனு வாகனமா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாத்தனூர் வீடு. உள்ள போலாமா? செய்யும்போது எல்லாருக்கும் சமைக்கும் போது செய்கிற அந்த பாத்திரம், மாடு அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த வண்டியோட டூல்ஸு, அந்த குச்சியில தான் வந்து அந்த பின்னாடி போடுவாங்க. ஸோ அந்த இதில் அந்த ஏர் கடப்பையில தான் வந்து அதை எடுத்துட்டு போவாங்க. ஸோ இது அப்படியே அந்த ரோடை சரி பண்ணிட்டே வரும். உள்ள குட்டி பாப்பா வச்சிருக்காங்க பொம்மை. இதெல்லாம் வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல். இப்போவும் நாங்கள் ஹர்வின் வந்து இப்படிதான் வச்சிருக்கோம், எங்கள் அக்கா பையன். இது வந்து கொஞ்சம் உள்வாங்கி இருக்கு இந்த வீடு, கீழே இறங்குற இடம். நல்லா இருக்கு. சன் வந்து அப்படியே மேலே அடிச்சு சூப்பரா இருக்கு. அப்படியே பானை நம்ம தள்ளி விட்டோம், காலி பண்றாங்க. நான் ஜென்ரலாவே எல்லாத்தையும் உடைச்சிருவேன், அதனால தூரமாவே இருக்கேன்.
சும்மா எங்கே போகிறோம், கேரளாக்குள்ளே போகிறோம். பார்த்தீங்களா இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து கேரளா வரதுக்கு 2 minutes தான் ஆச்சு. இது வந்து கிறிஸ்டினோட ஹவுஸ் தான்.